கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த வருடத்தை நாம் ஆரம்பித்த போது தேவன் இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தமாக எசேக்கியேல் 36 அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்முடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்தார். அதிலே நமக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன். அந்த வார்த்தை நாம் எடுத்து கிட்டத்தட்ட இந்த 3வது மாதம் வரைக்கும் நாம் ஒரு தொடர் பிரசங்கமாக அதை கேட்டுக்கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல தலைப்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நற்சீரை உண்டாக்கும் தேவன் நம் சீர்கேடுகளை மாற்றிதான் நமக்கு நற்சீர் உண்டாக செய்வார் என்று நாம் தியானித்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சீர்கேடுகளை அவர் சீர்படுத்தாமல் நாம் அனுபவிக்க விரும்புகிற எந்த ஆசீர்வாதங்களையும் எந்த நன்மைகளையும் நமக்கு அவரால் தர முடியாது. ஆகையினாலே நம்ம தியானித்த ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஒரு மனிதனை ஆண்டவர் சீர்படுத்துவதற்கு அவர் உபயோகம் பண்ணுகிற, அவர் பயன்படுத்துகிற 4 கருவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த நாளிலே இதை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்ய விரும்புகிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை சீர்படுத்துவதில் ஆண்டவர் உபயோகிக்கிற, பயன்படுத்துகிற 4 மிக முக்கியமான கருவிகள். There are the 4 tools. ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுப்பேன் என்று நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக காரியத்திலும் அவர் நம்மை மறுசீரமைக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனை ஆண்டவர் சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் உபயோகிக்கும் கருவிகளில் முதல் காரியத்தை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கலாம். ஒருவேளை இதை விரும்பப்படாத ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சத்தியம் சத்தியமே. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்கு அவர் கையில் எடுக்கிற முதல் கருவி என்ன என்பதை நான் வேதத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்க போகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 3வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். இந்த சிறிய வசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று நகைப்பு, சிரிப்பு. 2வது துக்கிப்பு. ஆனால் எது நலம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், துக்கிப்பு நலம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் சிலரை துக்கத்தின் வழியாக ஏன் நடத்துகிறார்? நம்ம விரும்பாத ஒன்றுதான் துக்கம். யாருமே சிரித்து கொண்டிருப்பதையே ரொம்ப வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்கள். அநேகருக்கு எப்பவுமே சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், களி கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே நகைப்பை தான் மனிதர்கள் விரும்புவார்கள். ஆனால் சிரித்து கொண்டு, எப்பொழுதுமே பரியாசம் பண்ணி கொண்டு, எப்பொழுதுமே களி கூர்ந்து கொண்டு, எப்பொழுதுமே வாழ்க்கையில ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் சீர்படுத்துவாரா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் எந்த வழியாக நடத்துகிறார் என்றால், இந்த வசனத்தினுடைய 2வது வார்த்தை சொல்லுகிறது, துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை துக்கத்தின் வழியாக ஏன் நடத்துகிறார்? இன்றைக்கு துக்கத்தை சந்திக்காத எத்தனையோ மனிதர்கள், வாழ்நாள் முழுவதும் உலகத்தினுடைய சந்தோஷத்தில் மயங்குகிறவர்கள், பணத்தினால் களி கூறுகிறவர்கள், வாழ்க்கையில எனக்கு துக்கமே வேண்டாம், நான் எப்பொழுதுமே ஜாலியா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற மனிதனுடைய வாழ்க்கை பாருங்கள், அது சீர்பட்ட வாழ்க்கையாக இருக்காது. அதில் அநேக சீர்கேடுகள் நிறைந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்
நாம் அதை எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் சில நேரங்களில் தேவன் நம்மை சீர்படுத்துவதற்கு அவர் கையில் எடுக்கிற ஒரு நல்ல ஆயுதம் என்னவென்றால் துக்கம், சாரோ. அநேகரை ஆண்டவர் சில நேரங்கள்ல எப்படி லீட் பண்றார்? அவர் துக்கத்தின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியாத விலையேற பெற்ற பாடங்களை, எதுவும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாத சிறந்த பாடங்களை எது நமக்கு கற்றுக் கொடுக்கன்னா துக்கம்தான் கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில வேதத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கமே வரல. அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வாழ்க்கை ஆரம்பித்து அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் களி கூறுதலா இருந்தது, சந்தோஷப்படக்கூடியதா இருந்தது, மகிழ்ச்சி நிறைந்ததா இருந்தது. அவர்களுக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்வு கிடைத்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கை மட்டும் பாருங்கள், துக்கத்தில் அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் துக்கத்தின் பாதையில், வேலி ஆஃப் த சாரோ, துக்கத்தின் பள்ளத்தாக்கின் வழியாக யாரையெல்லாம் தேவன் நடத்தினாரோ அவங்க வாழ்க்கையினுடைய முடிவுகளை நீங்க பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில அவங்க சிறந்த ஒரு நபராக அவர்கள் உருவாக்கப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையான பாத்திரங்களாக உருவாக்கப்பட்ட அநேக காரியங்களை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு யோசேப்பை நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்போடு பிறந்த சகோதரர்கள், அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில துக்கத்தின் பாதையே இல்லை. அவங்க எல்லாம் மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள், துன்மார்க்க காரியங்களை செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், களி கூர்ந்தார்கள். ஆனா யோசேப்பின் வாழ்க்கை மட்டும் 17 வயதிலேயே அவன் தன் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டவனாயிருந்தான். அவனுடைய காரியங்கள் பார்க்கும்போது தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், குழியில் போடப்பட்டான். காரணமே இல்லாமல் அவன் மேல் போராமை கொண்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதே தன் சகோதரருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. பிரியமானவர்களே, 17 வயதில் தன் சொந்த குடும்பத்தை விட்டு, தன் தேசத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு ஒரு அனாதை போல எகிப்திற்கு அடிமையாய் போன யோசேப்பின் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து துக்கத்தின் பள்ளத்தாக்கின் வழியாக யோசேப்பு கடந்து போனான். அவன் அடிமையாக போன தேசத்திலும் துக்கம் அவனை துரத்தி கொண்டே இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே இந்த துக்கத்தின் மூலமாக யோசேப்பை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக உருவாக்கினார். நன்றாக கவனிங்கள். ஆனால் மற்ற சகோதரர்கள்லாம் பார்க்கும்போது உலகத்தில் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் கிடைத்தது, அவங்க களி கூர்ந்தார்கள், அவங்க வாழ்க்கையில அனுபவித்தார்கள். ஆனா யோசேப்பை போல அவர்கள் வர முடியவில்லை. யோசேப்பு பார்வோன் தேசம் முழுவதற்கும் ஒரு மிகப்பெரிய அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். ஆனா அவன் நடந்து போன பாதை என்னவென்று கேட்டால், பிரியமானவர்களே, துக்கத்தின் பாதைதான், தனிமையின் பாதைதான், கண்ணீரின் பாதைதான். இன்றைக்கு வேதத்துல மோசை மட்டும் அரண்மனை விட்டு ஆண்டவர் பிரித்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே ஆடுகள் பின்னே அலைவிட்டு அவனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வழியை வைத்திருந்தார். அவன் கேட்டிருக்கலாம், அரண்மனையில் வளர்ந்தவன், அநேக காரியங்கள் எனக்கு இருந்தது, ஆனா என்னுடைய வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிறதே, இன்றைக்கு நான் நாடுகளுக்கு பின்னே அலைந்து கொண்டிருக்கிறேனே, காரணம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாதை வந்திருக்கிறது என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படி நடத்தினார் என்றால், இந்த 40 ஆண்டுகள் முடியும் போது ஒரு மிகப்பெரிய இரட்சகனாக அநேக லட்சங்களை விடுதலையாக்கி ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள் கொண்டு போக வேண்டும். அவனை ஆண்டவர் விடுவிக்கக்கூடிய ஒரு இரட்சகனாக உருவாக்குவதற்கு ஆண்டவர் நடத்தின பாதை என்னவென்றால், விரும்பாத துக்கத்தின் பாதையில் தான் கர்த்தர் நடத்தினார். பாருங்க, மோசையை போல வேறொரு தீர்க்கதரிசி இல்லை. மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசினார். இதெல்லாம் சாதாரணமா நடக்கலங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களை சீர்படுத்துவதற்கு தேவன் கரத்தில் எடுக்கிற ஒரு கருவிதான் துக்கம், சாரோ. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்களேன், துக்கத்தை சந்திக்காதவர்கள்,
இன்றைக்கு வாழ்க்கையில துக்கத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும், எங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் கும்மாலம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அதுதான் நல்ல வாழ்க்கைன்னு வாழ்றாங்க. ஆனா அவங்களுடைய முடிவை நீங்க பார்க்கும்போது, அவர்கள் எல்லாம் சீர்பட்டார்களா, அவர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டார்களா, அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறினார்களா என்றால் இல்லை. ஆனால் சிலரை மட்டும் ஆண்டவர் இந்த துக்கத்தின் பாதையின் வழியாக நடத்துகிறார். யாருக்கு தெரியும்? நீங்கள் ஒரு யோசேப்பை போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டுமானால் உங்களுக்கு ஆண்டவர் எடுத்து உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் நடத்தும் பாதை வேலி ஆஃப் தி சாரோ. ஆகையினால முதல் கருவி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யூஸ் பண்ற முதல் டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மை துக்கத்தின் பாதையின் வழியாக நடத்த ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஒரு மனிதனை ஆண்டவர் சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் உபயோகிக்கிற இரண்டாவது கருவி என்னவென்றால், பாருங்கள், வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, எபிரேயருடைய நிருபம் 5ஆம் அதிகாரம், பாருங்கள் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்தாமே தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் தாமே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். நன்றாக கவனிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டதற்கு பிதாவாகிய தேவன் அவர் என்ன ப்ராசஸ்குள்ள கொண்டு போனாருன்னா பாடுகள் தான். இன்னைக்கு நிறைய பேர் பரவசத்தினால் கற்றுக்கொள்ள முடியாத உயர்ந்த காரியங்களை ஆண்டவர் எதில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா பாடுகள், சஃபரிங். நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை நாம் எதிர்பார்க்கவில்லை, பாடுகள் வர வேண்டும் என்றும் யாரும் விரும்பவில்லை. ஆனால் சில நல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவருடைய வாழ்க்கையில, உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது அநேகர் சோர்ந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி அனுப்பப்பட்ட போது அவருக்கு பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு, அந்த வசனம் சொல்லுது, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்னைக்கு உலக மக்கள் சொல்றாங்க, சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாடுகளே வேண்டாம், நாங்கள் பரவசமா இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒன்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் விலையேற பெற்ற பாடங்களை எதன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறாராம்? பாடுகள் வழியாகத்தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த பாதையின் வழியாக கடந்து போனார் என்றால், இன்றைக்கு நாம பாடுகளை வேண்டாம் என்று சொல்வது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அறியாமையா இருக்கும். பாடுகள் வர வேண்டும் என்று யாரும் ஜெபிப்பதில்லை. ஆனால் பாடுகள் வரும்போது நாம் எதை நினைத்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவும் பாடுகள் வழியாகத்தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொகுசா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஸூரி லைஃப் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்க வாழ்க்கையில எதுக்கும் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலருடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா எந்த கஷ்டத்தையும் சொல்றதே கிடையாது. சிலர் பிள்ளை வளர்க்கிற காரியத்துல பார்க்கும்போது பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, பிள்ளைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பிள்ளைகளை ரொம்ப பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியவே படியாது. அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், நல்லது. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் என்கிற வழியாகத்தான் ஆண்டவர் உயர்ந்த பாடங்களை கற்றுக் கொடுப்பார். சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு பாடுகளை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டும். நிறைய பிள்ளைங்களை இன்றைக்கு பெற்றோர் எப்படி கெடுக்கிறாங்கன்னா, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க அந்த பாடுகள் வழியாக அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. There is a lesson. லேர்ன் பண்ணணும்னு சொன்னா
நம்ம வாழ்க்கையில நம்முடைய ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடுகள் வழியாகத்தான் தேவன் நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் உங்களை அப்படியே உற்சாகப்படுத்துகிற பிரசங்கமா இருக்கலாம், உங்களை உணர்ச்சி வசப்பட செய்கிற பிரசங்கமா இருக்கலாம், உங்களை உருக செய்கிற பிரசங்கமா இருக்கலாம். ஆனா உண்மையான சத்தியம் என்னவென்றால், இயேசுவுக்கே அந்த பாதை தான். ஏன் அவருக்கு ஒன்றும் தெரியாதா? பிதாவாகிய தேவன் அவரை எப்படி நடத்தினார் என்றால், அவர் பட்ட பாடுகளினாலே. 9வது வசனம் இன்னும் தெளிவாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த பாடுகளில் குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன செய்வதற்கு அவர் விரும்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை படித்தேன், 9வது வசனத்தை படிக்கிறேன். நாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ரெண்டாவது என்ன பர்பஸ் இருக்குதுன்னா, இந்த பாடுகள்ல ஒன்று, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கிறது. நீங்க பாருங்க, எந்த பாடுகளையும் சந்திக்காதவர்கள் பயன்படாத பாத்திரங்களா இருப்பார்கள். நான் தைரியமாய் சொல்லுவேன், பாடுகளின் வழியாக கடந்து போகாத ஒரு மனிதனால் பிறருடைய பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது. துக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒருவரால் பிறருடைய துக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. துக்கம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் பிறரை துக்கப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். பாடு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் பிறருக்கு பிரியமானவர்களே பாடுகளை கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. இன்னைக்கு ஏன் நமக்கு இந்த பாதைன்னா, பிறர் பாடுபடும் போது அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் தேவை. ஏன் நமக்கு துக்கம் என்றால், பிறருடைய துக்கத்தை நாம் ஆற்றுவதற்கு நம்மை ஆண்டவர் துக்கத்தின் வழியாகத்தான் நடத்துவார். அநேகருக்கு நீங்க ஆறுதலான ஒரு பாத்திரமா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையில இந்த ப்ராசஸை நீங்க ஒரு நாளும் இக்னோர் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இந்த பாடுகள் வரும்போது நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோம்னா, என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை இதன் வழியாக கற்றுக் கொடுக்க போகிறார் என்கிற ஒரு நல்ல விசுவாசம் உள்ள உறுதியான மனநிலை கிறிஸ்தவங்களுக்கு வரணும். That is the purpose behind the suffering. என் வாழ்க்கையில இந்த பாடுகளுக்கு பிற்பாடு God purpose இருக்குது. பாருங்க, பாடுபட்ட ஒருவர் கூட பலன் இல்லாதவர்களாய் போகவில்லை, பாடுபட்டவர்கள் பலன் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் நமக்கு எப்படி சொல்லுகிறது பாருங்கள். அதாவது 8வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். 40 வருஷம் வனாந்திரத்துல அரண்மனையில் இருந்தவனை கொண்டு வந்து சீனாய் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்க விட்டு ஆண்டவர் வரும் நாட்களிலே பாருங்க, கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலான மக்களை வழிநடத்துவதற்கு பாடத்தை ஆண்டவர் அரண்மனையில வச்சு சொல்லி கொடுக்கல, வனாந்திரத்தில் வைத்துதான் மோசேயை நடத்தினார். அங்கே அவன் கற்றுக்கொண்ட பாடம்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைந்த கானான் தேசத்திற்கு வழி நடத்துவதற்கு உதவி செய்தது. கர்த்தர் நல்லவர். நீங்கள் கவனிங்கள். அடுத்தது இந்த 9வது வசனத்தை நான் சொல்லுகிறேன். பூரணமான பின்பு. பாடுகள் வழியாக கடந்து போகாத எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அறவே கடை தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு ஃபுல்னஸ் இருக்காதுங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பாடுகளே உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாமே பரவச பிரசங்கம் தான். பாடுகளை பேசினா ஜனங்க போயிடுவாங்க. இல்லை, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை ஆண்டவர் சீர்படுத்துவதற்கு, உபயோகமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு, உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவதற்கு, நீங்கள் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, உங்கள் மூலமாக ஆறுதல் புறப்படுவதற்கு, நீங்கள் அநேகருடைய காயங்களை ஆற்றுவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிற கருவிகளில் ஒன்று பாடுகள். பிரியமான பூரணமாயிருப்பதற்கு
நிறைய காரியங்கள்ல பாடுகள் வழியாக கடந்து போகும்போது பாடுகள் நம்மை பூரணப்படுத்துகிறதாம். பாருங்க, இந்த பாடுகளின் வழியாக ஏன் என்னை ஆண்டவர் நடத்துகிறார், அல்லது எனக்கு மட்டும் ஏன் பாடுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வதற்கு அவர் முன் குறித்த பாத்திரமா நீங்க இருக்கிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டது உண்மைதான். அவனை குறித்து சொல்லப்படும் முதல் பகுதி ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குது. இனி ராஜாக்களுக்கு முன்பாக பிரஜாதிகளிடத்தில் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ரொம்ப நல்லா இருக்குது. ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறது, அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது, அநேக மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்வது நல்லா இருக்குது. ஆனா அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவன் என் நிமித்தமாக எவ்வளவு பாடுபட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாடுகள் வருவதனுடைய நோக்கங்களை கிறிஸ்தவர்கள் சரியாக அறிந்து கொள்வதில்லை. சில பாடுகள் நம்முடைய தவறினால் வருகிற பாடுகள். ஆனால் சில பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் நம்மை உருவாக்கும்படி அவர் அனுமதிக்கிறார். நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க அவர் அனுமதிக்கிறார். நம்மை பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுபவிக்கிறார். நன்றாக கவனிக்கிறீர்களா? நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வருவதனுடைய பல நோக்கங்கள் இருந்தாலும் அதில் பிரதானமாக இயேசுவையே நான் முன்னிறுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு பாவம் செய்து பாடுபட்டாரா? அக்கிரமம் செய்து அவர் சோதிக்கப்பட்டாரா? இல்லை. அவர் பரிசுத்த தெய்வம். அநேகர் அவர் சிலுவையில் அறையப்படும் போது, அவர் பாடுபடும் போது நிறைய பேர் வேற மாதிரி யோசித்திருப்பாங்கல்ல. அநேகர் இயேசுவை ஏளனமாய் பேசியிருப்பாங்கல்ல. ஆனா இன்றைக்கு ஏன் இயேசு பாடுபட்டார், ஏன் இயேசு சோதிக்கப்பட்டார் என்றால், வேதம் சொல்லுகிறது அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராய் மாறினார். உங்க வாழ்க்கையில கூட அதான் பர்பஸ். உங்க வாழ்க்கையில காரணம் இல்லாமல் சில பாடுகள் வரும்போது நீங்கள் எதை யோசிக்க வேண்டும் என்றால், நான் இந்த பாடுகள் வழியாக கடந்து போகிறேன், என்னை கொண்டு ஆண்டவர் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படி என்னை உருவாக்குகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு அநேகரை நாம் பாடுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா நான் அந்த பாதையில் கடந்து வராத வரைக்கும் பாடுபடுகிற ஒருவருக்கு என்னால எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது. எனக்கு பசினா என்னன்னு தெரியாதுன்னா என்கிட்ட பசி என்று சொல்லுகிற மனிதனுக்கு என்னால உதவி செய்ய முடியாதுங்க. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை போல இந்த உலகத்தில் எல்லாரும் படக்கூடிய பாடுகளை பட்டு அநேகருக்கு, இந்த முழு மனுக்குலத்திற்கு, எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, துக்கத்தின் வழியாக கடந்து போன யோசேப்பு தான் முழு இஸ்ரவேலுக்கும், அன்றைக்கு இருந்த எல்லா நாடுகளுக்கும் ஜீவ ரட்சண்யம் செய்கிறவனாய் மாறி போனான். எல்லா தேசங்களும் யோசேப்பினுடைய பாதத்தில் விழுந்து எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு உணவு கொடும் என்று சொன்னார்கள். இது எப்படி நடந்தது? ஆண்டவர் எப்படி அந்த நிலைமைக்கு அவனை உருவாக்கினார்னா, 17 வயதில் அவன் வாழ்க்கையில் வந்த பாடுகள் தான் காரணம். அவன் கடந்து வந்த துக்கத்தின் பாதை தான் அதற்கு காரணம். பிரியமானவர்களே, யோசேப்பு பாவம் செய்து பாடுபடவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு பாடுபடுறாங்க. அதை நான் பேச வரல. அதுக்கு நீங்க மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. ஆனா யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன், தகப்பனிடத்தில் உண்மையை பேசுகிறவன், சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்க காரியங்களை மறைக்காமல் அது நிமித்தம் அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டவனாக அந்த துன்மார்க்க செயல்களை தகப்பனுக்கு சொன்னவன். அதனால அவனுக்கு பாடு வந்ததுங்க. அந்த யோசேப்பு தான் முழு உலகத்திற்கும், அன்றைக்கு இருந்த உலகத்திற்கு, அன்றைக்கு இருந்த எகிப்தை சுற்றி இந்த நாடுகளுக்கு, இஸ்ரவேல் முழுவதற்கும்
ஆதரிக்கிறவனாய் ஆகாரம் கொடுக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினாரே. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில துக்கங்கள் இருக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். ஆண்டவர் அதற்கு பிற்பாடு அதிலே உங்களுக்கு ஒரு பிரதான நோக்கத்தை, மேன்மையான நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் 2 காரியங்களை சொல்லி முடிச்சிட்டேன். பிரியமானவர்களே, முதல் காரியம், கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய பிள்ளைகளை சில நேரங்களில் சீர்படுத்துவதற்கு துக்கத்தின் வழியாகத்தான் நடத்துகிறார். நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, துக்கமே என் வாழ்க்கையில வேணான்னு சொல்றவங்க எல்லாம் சீர்கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பிரியமானவர்களே, இளம் வயதிலேயே அவர்கள் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். யோசேப்பு அப்படிதான், தாவீதும் அப்படிதான். தாவீதின் குடும்பத்தில் பிறந்த எல்லாருமே சவுலின் இராணுவத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில், சமுதாயத்தில் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீதின் குடும்பமோ தாவீதை ஆடு மேய்க்க காட்டுக்கு அனுப்பினது. அவனும் சிறு வயதுதான், வாலிப வயதுதான். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, புலம்பல் 3:27-28 நீங்கள் வாசிக்கும் போது, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனிதனுக்கு நல்லதாம். சிலர்லாம் ரொம்ப யோசிக்கலாம், ஆண்டவரே, என் வயது இருக்கிற எத்தனையோ பேர் இந்த வயசுல ஜாலியா இருக்கிறாங்க, நல்ல ஊர் சுற்றுறாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் செய்யறாங்க. ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள்ல நான் நுகத்தை சுமக்கிறேனே, இந்த சிறு வயதிலே எனக்கு துக்கம் இருக்கிறதே, ஆண்டவரே பிறரை போல நான் சுதந்திரமா இருக்க முடியலையே, அநேக குடும்ப பாரங்களை நான் சுமக்கிறேனே, ஆண்டவரே நிறைய பொறுப்புகள் என் மேல விழுந்திருக்கிறதே என்று சொல்லி சில வாலிபர்கள் அநேக நேரங்கள்ல பிறரை போல இந்த வயசுல என்னால ஊர் சுற்ற முடியல, அவங்க செய்யறதெல்லாம் என்னால செய்ய முடியல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த வயசுல இப்படிப்பட்ட பாரம், என் மேல ஏன் இப்படிப்பட்ட நுகம் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, தன் இளம் வயதில் நுகத்தை சுமக்கிறது நலம். ஒரு காலம் வரும், உங்கள் எதிர்காலம் வித்தியாசமா இருக்கும், உங்களை தேவன் கட்டி எழுப்புகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். ஆனால் உங்கள் வயதில் எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த பிரியமானவர்கள் அக்கறையும் இல்லாமல், மனம் போன போக்கில் வாழ்ந்த வாலிபர்கள், கண்டதை காட்சி கொண்டதை கோலம், உலகத்தை அனுபவித்தவர்கள், பிரியமானவர்களே, அவங்க வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது அன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. என் இளம் வயதில் என் மேல நுகத்தை வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே, பல பாரங்களை என்னை சுமக்க வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நிச்சயமாய் சொல்வீர்கள். யோசேப்பு இளம் வயதில் நுகத்தை ஏற்றுக்கொண்டவன், தாவீது இளம் வயதில் நுகத்தை ஏற்றுக்கொண்டவன். நீங்க எந்த சரித்திரத்தை வேணா எடுத்து பாருங்களேன், இந்த பாதையில் போனவங்க தான் ராஜாக்களாய் உருவாக்கப்பட்டார்கள். தாவீதை குடும்பம் அற்பமாய் எண்ணினது, இவன் ஒன்றுக்கும் நிச்சயமாய் உதவாதவனாய் இருப்பான், என் மூத்த பிள்ளைகள் தான் எனக்கு பெருமையை தேடி தருவார்கள், அவர்கள் மூலமாகத்தான் என் குடும்பத்தினுடைய பெருமை இருக்கும் என்று நினைத்தார்கள். இல்லை இல்லை, ஆண்டவர் தாவீதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. அவன் என்ன சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை இரவு அழுதான்னு தெரியல. சில வசனங்களை சொல்லுகிறேன். என் சிறு வயது தொடங்கி நான் அநேக தரம் நெருக்கப்பட்டேன். இன்னைக்கு சிறு வயதில் நெருக்கப்படுவது நல்லதுங்க. தாவீது சங்கீதத்தில் இப்படியாய் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன் துக்கத்தை வெளிப்படுத்துகிறான். நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், நான் உடைந்த பாத்திரம் போல் ஆனேன், நான் மனுஷன் அல்ல, நான் புழுவாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நற்சீரை கொடுப்பதற்கு முன்பாக சீர்படுத்துவதற்கு அவர் தம்முடைய கையில் எடுக்கிற கருவிகளுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. 2 காரியங்களை பார்த்து விட்டோம். பிரியமானவர்களே, 3வது ஒரு காரியம், தேவன் பயன்படுத்துகிற 3வது கருவி, சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் அதிகாரம் அதனுடைய 71வது வசனம். எல்லாம் நமக்கு தெரிந்த வசனம். தாவீதினுடைய வார்த்தை எப்படி இருக்குது என்றால், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. யாருமே இப்படி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டோம். அவன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் எதையோ நல்லதுன்னு சொல்லுது. ஆனா தாவீது
ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது தன் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அனுபவம் உள்ள முதிர்ச்சி உள்ள ஒரு மனிதனாக மாறி தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். ஆண்டவரே, அன்றைக்கு உபத்திரவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்றைக்கு நான் உபத்திரவத்தை வேண்டான்னு தவிர்க்க நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு புரியுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்பா அப்படின்னு தாவீது கிட்ட கேட்டா அவர் சொல்ல வருகிற மிக முக்கியமான சத்தியம் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதே 119:67 வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். பாத்தீங்களா, இன்னைக்கு சிலர் வாழ்க்கையில உபத்திரமே இருக்காது, எல்லாம் சொகுசா போயிட்டு இருக்கும், எல்லாம் ஈஸி கோயிங்கா இருக்கும். ஆனா அவங்க சரியான வழியில நடப்பாங்களா? நீதியின் பாதையில் நடப்பாங்களா? பரிசுத்தமா இருப்பாங்கன்னா முடியாது. தாவீதுக்கு அந்த உபத்திரம் எப்படி அவனுக்கு உதவி செய்தது, அந்த உபத்திரம் எப்படி தாவீதை நல்ல ஒரு பாத்திரமாய் வணைந்தது என்றால், உபத்திரம் வரும்போது அவன் நடக்க வேண்டிய சரியான வழியில நடந்தானா. உபத்திரம் இல்லாத போது பிரியமானவர்களே வழி தப்பி நடந்தான். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் உபத்திரவம் தான் நம்மள சரியான வழியில் நடத்தும். உபத்திரப்பட்டவர்கள் தவறான வழியில் போவதற்கு ஒரு நாளும் அவர்கள் தங்களை விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது, என் வாழ்க்கையில் கூட வந்த உபத்திரம் நல்லது ஆண்டவரே. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் உபத்திரம் என்கிற ஒன்று இல்லை என்றால் அவங்க எந்த வழியிலும் நடந்து எப்படியும் சீரழிந்து போயிருப்பார்கள். பாருங்க, இந்த உபத்திரவத்தை குறித்து அவன் சந்தோஷமாய் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டது நல்லது. பாருங்க, நான் உபத்திரப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். எல்லா விஷயத்திலும் ஒரு லெசன் வச்சிருக்கிறாரு, ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க ஒண்ணுமே தெரியல, உலக அறிவு இருக்குது பாருங்க, படிப்பின் காரியம் தெரியுது, ஆனா வாழ்க்கையின் காரியத்தை நம்ம எப்படி படிக்க முடியும்னா இந்த ப்ராசஸுக்கு நம்ம கமிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இந்த உபத்திரவத்திலே தேவன் அநேகரை பாருங்க சரியான பாதையில் நடத்தினாராம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா சரீரத்துல பலன் இருக்கும்போது பாவம் துணிகரமாய் செய்வார்கள். ஆனா பாவம் செய்கிற அவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எப்ப பாவத்தை நிறுத்துவாங்கன்னா, ஆண்டவர் அவங்க சரீரத்தை தொடணும், அவங்க சரீரத்துல ஒரு வியாதி அனுப்பணும். அது வரைக்கும் அவங்க பாவத்தை விடவே மாட்டாங்க. கடைசியில சொல்லுவாங்க, இதுக்கு மேல குடிச்சேன்னா அடுத்து நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்னு ஒரு ரிசல்ட் வர வரைக்கும் குடிகாரன் குடியை நிறுத்த மாட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உருவாக்குவதற்கு அவர் உபயோகிக்கும் கருவிகளில் ஒன்று துக்கம், இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், மூன்றாவது நமக்கு வரும் உபத்திரவங்கள், நான்காவது ஒன்றை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நீங்கள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நான்காவது, தேவன் எப்படிப்பட்ட டூல் அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துகிறார் என்றால், அருமையான ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வேகமாய் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு பேசேஜே இருக்குது. அதுல நான் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. சிட்சை, நான்காவது டூல் என்னது? சிட்சை, பனிஷ்மெண்ட். சிட்சைக்கும் பிரியமானவர்களே ஆக்கினை தீர்ப்புக்கும் வித்தியாசம் உண்டு. கண்டம்னேஷன் கிடையாது, பனிஷ்மெண்ட். அது ஆண்டவர் சொல்றாரு, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்களே. பாருங்க, இங்க ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் சிட்சிக்கிறது இல்லை. இன்றைக்கு கூட நிறைய பேர் ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்க, அவன் அக்கிரமம் பண்றான், இவன் அநியாயம் பண்றான், அவனுக்கெல்லாம் எந்த தண்டனையும் வருவதில்லை, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஒரு சின்ன தவறுனாவே உடனே அடுத்த நேரத்துல ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார், என்னை கடிந்து கொள்ளுகிறார், என்னை உணர்த்துகிறார், என்னை எச்சரிக்கிறார். இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறாராம்?
பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் சிட்சிக்கிறது இல்லை. வசனம் 6 சொல்லுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்ப என்ன ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை அநேக நேரம் நான் எப்படி எதினால் அறிந்து கொள்ளணும்னா, என்னை ஆண்டவர் சிட்சிப்பதன் மூலமாகத்தான் என்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்கிற ஒன்றை நான் அறிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்கள்ல இந்த நல்ல வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு விருப்பமே கிடையாது. நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். இரண்டாவது, பிரியமானவர்களை, சிட்சை என்பது பாவம் செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறாரா என்றால் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 7வது வசனம், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? கவனிங்கள், முக்கியமான 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். புரியுதுங்களா? பிள்ளையை தான் சிட்சிக்கிறாரே தவிர எல்லாரையும் சிட்சிக்கல. நீங்க உண்மையா தேவனுடைய பிள்ளையா இருந்தா உங்க வாழ்க்கையில சிட்சை இருப்பது உண்மை. அதன் மூலமாக தேவனுடைய நோக்கம், ஒருவரை தேவன் சிட்சிப்பதின் நோக்கம் என்ன பாருங்க. இங்க படிக்கிற இடத்துல ஒரு பாடத்தை ஒழுங்கா படிக்கல, ஹோம்வொர்க் எழுதல அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு இம்போசிஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு? உங்களை ஃபெயில் ஆக்க இல்ல, நீங்க அந்த பாடத்துல தேர்வதற்காக கொடுக்குறாங்க. ஆனால் கண்டமனேஷன் வேற, அது ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து அது கடைசியாக உங்களுடைய காரியங்களை அழிப்பது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளை சிட்சிக்கிறார், நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். அவர் சிட்சிப்பதனுடைய பிரதான நோக்கத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள் தகப்பன்மார்கள். இயேசுவோ தம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். That is the purpose. என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று, இந்த சிட்சை நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. இரண்டாவது, பிரியமானவர்களே, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். இன்னைக்கு சில பெற்றோர் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவங்கள கண்டிக்கவும் மாட்டாங்க, தண்டிக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க பிரயோஜனம் உள்ளவங்கள இருக்கவே முடியாதுங்க. வார்த்தையினாலோ தண்டனைனாலோ கடிந்து கொள்ளுதுனாலோ எந்த ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ஆகினாலே இந்த நல்வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க. தேவன் உங்களை சீர்படுத்துவதற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் உங்களை விட்டுக் கொடுங்கள். தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் அற்புதமான பாத்திரமாய் மாறுவீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Amen.